வெல்கம் டு ஐஎம்என் கேட்டர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்னிவீர் நேவிக்கான எம்ஆர் அண்ட் எஸ்ஆர் ரிசல்ட் வந்து அவுட் ஆகிடுச்சு. அதாவது 2024க்கான ரிசல்ட் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. எவ்வளோக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகான வெயிட்டிங் இருக்குமே. ஒரு இன்டிமேஷன் தான். அட்வான்ஸாகவே வந்து 1 to 10 டேஸ்க்குள்ள வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ் இதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஏதோ சர்வர் பிஸினால். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2023 வந்து ரெக்ரூட்மெண்ட் உண்டு, ஃபைனல் ரிசல்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா விடுன்னு சொல்லி அதெல்லாம் அதே ஃபைனல் பண்ணி இது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி ஆல்ரெடி 2024 ரிசல்ட் வந்து விட்டாங்க. சப்போஸ் இன்டிமேஷன் எதுவும் வந்திருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ எப்படி நம்ம செக் பண்ணுறது உங்கள் ரிசல்ட்ஸு உங்கள் டொமஸ்டிக் ஸ்டேட் வாரியாக கட் ஆஃப் எவ்வளோ என்ன ஏதுன்னு வந்து செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நேவிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு இந்த கேப்ஷாவை வந்து என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து நேவி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்து செக் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருப்பாங்க. செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் தெளிவாக. லாகின் பண்ணி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா வந்து என்டர்பிரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இமெயில் ஐடி லாகின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் வரும் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு சொல்லி. இந்த ரிசல்ட் வந்து பேஜ் வந்து கிளிக் லோட் ஆகும், கொஞ்சம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஸ்டேஜ் 2 அக்னிவீர் 2023 அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிஇடி வந்து பாஸ், மெடிக்கல் பாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ரிட்டன் எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டொமஸ்டில் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எடுத்துப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து 25 வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு பொறுத்தளவு இந்த கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகிருக்காப்புல. உங்களுக்கு குவாலிஃபையாக இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அன்குவாலிஃபைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ஏர்ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் அது வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இது எப்படி செக் பண்ணுறது, இந்த இந்தியன் நேவி லிங்க் வந்து டேரக்ட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து இந்தியன் நேவி எக்ஸாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டேஜ் 1 2 பொறுத்தவரை அக்னிவீர் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து சில்க் எப்போ வேணால் மார்ச் 2024 தான். அது இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. 2 மந்த்ஸ் தான் டைம் சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் செலெக்ஷன் நேவி கிளியரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபைனல் மெரிட் எக்ஸாமினேஷன் சஜஸ்ட் பிரைட் த பிஹேவியர் சில்கா அப்படின்னு சொல்லி இந்த சில்கா அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருப்பாங்க. ஸ்க்ரீனிங் அட்ரஸ் பண்ணுவாங்க அவங்க பிஹேவியரை பொறுத்து அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. எக்ஸாம் செட் வரலன்னு பயப்படாது. கொஞ்சம் ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேபி வந்து சம் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வந்து வராமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. ஸ்கோர் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.